அப்படி தமிழை சொல்லி சொல்லி வளர்த்தவன் சார். அதாவது எல்லாரும் எத்திராஜிங்க, எல்லாரும் பையனை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. நான் என் பையனை பொத்தி பொத்தி வளர்த்ததே இல்லை. எத்துவேன், ஃபைட்டு போட, வாங்கடா குத்து, அடுறா, ட்ரம் அடிக்கணும், அடிக்கணும், ட்ரம் அடிக்கணும், பீட்டோட அடிக்கணும். கை தட்டணும், தட்டினா வலிக்க கூடாது. இப்பவும் அடிப்பேன், இப்பவும் ட்ரம் அடிப்பேன்னா, ஏன் அடிக்கிற? ட்ரம்மு தான் அடிப்பேன், தம் அடிக்க மாட்டேன். தம் அடிக்காம இருந்ததுனால தான் தம் பிடிச்சு நின்று பேசுறேன். வெளியில சில யூடியூப்ல டிஆரால அவர் பேச முடியாது, அவருக்கு முடியல, அதெல்லாம் சும்மா பேசுறேன்ல, இப்பவும் பேசுறேன்ல. அன்னைக்கு பார்த்திபன் சொன்னாரு கலாட்டா.comல, சில பேர் பேசுனா மைக்கை பார்த்தா பயம் வரும், ஆனா டிஆர் பார்த்தா மைக்குக்கே பயம் வரும்னாரு. டிஆரை பார்த்தா மைக்குக்கு பயம் இல்ல, டிஆரை பார்த்தா மைக்குக்கே ஒரு மயக்கம். மைக்குனா எனக்கு பிடிக்கும், மைக்குக்கு என்ன பிடிக்கும். இப்ப தெரிஞ்சுங்க, ஒரு பொண்ணை உயிருக்குயிர நீ நேசிச்சாதான் அந்த பொண்ணு உங்களை நேசிப்பா. அதான் காதல். லவ் என்பது கண்ணாடி மாதிரி. கண்ணாடியில் நீ ஒன்ன பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும். கண்ணை பார்த்தா வருவது மட்டும் காதல் அல்ல, உன்னை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தா தான் காதல். என்ன இந்த வயசுல இந்த ஆள் காதலை பத்தி பேசுறான். அதனாலதான் உயிரில் ஒரு விஷயம் இந்த மாசமே வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினத்தை ஒட்டி வருது. ரீரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் மேட்ருக்கே வரேன். இன்னைக்கு இந்த இடத்துல என்னுடைய படம் உயிருள்ள ஒரு விஷயம் படத்துக்கு நான் டிஆர் டிஜி மியூசிக் என்ற ஒரு மியூசிக் கம்பெனியை ஆரம்பிச்சு அதுல உயிருள்ள ஒரு விஷயம் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னு நான் பிரசாத்தில் இந்த தேட்டர் லேப் தேட்டரை பிரசாத்தில் நம்ம ஜோதி தான் என்னுடைய நண்பர், அவர்கிட்ட சொல்லி புக் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் எத்திராஜ் சார் அவர்களும் நம்முடைய ரியாஸ்டர் பணியாற்ற என்னுடைய நண்பன் பிஆர்ஓ நம்முடைய ராஜாவும் நாங்கள் வேற ஒரு இடத்துல இந்த ஃபங்க்ஷன் முயற்சி பண்ணுறோம், ஆனால் ஒரு சூழ்நிலை இல்லை, எங்களுக்கு பிரசாத்தில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த காலை நேரத்தை நீங்கள் புக் பண்ணி வச்சுருக்கீங்களா, நீங்கள் விட்டு தரணும் அப்படின்னு கேட்டார். அது மட்டும் இல்லை, எத்திராஜை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், இதே 6ஆம் தேதி உயிருள்ள விஷயம் ரீரிலீஸ் பண்ணோம். எனக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மைதிலினை கதை ரிலீஸ் பண்ணேன், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி என் தங்கிகள் ரிலீஸ் பண்ணேன். 210 நான் பண்ண படங்கள்லாம் பிப்ரவரியில் நிறைய ஹிட்டு கொடுத்துருக்கேன். பிப்ரவரி மாதம் எனக்கு பிடிச்ச ஒரு மாதம். அது ஒரு வேளை எனக்கு பிடிச்ச மாதம் நான் காதலர் தினம் வரக்கூடிய மாதமோ என்னமோ.